ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து இதோட கன்டினியூவேஷன் டூ ஒயில். ஓகேங்களா? ஸோ அது என்ன டூ ஒயில் அப்படின்னா, ஆஹ் இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்து வீட்ல ஏதாவது ஃபுட்டு செய்யும் போதோ, சமைக்கும் போதோ, இல்ல வேற ஏதாவது டேஸ்ட் பார்க்கும்போது, இப்போ வந்து ஜூஸ் போடுறோம்னு வச்சுக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ். ஸோ நம்ம வந்து எப்பயும் போல எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு, சுகர்லாம் போட்டு ஆட் பண்ணி, மிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடியா வச்சிருப்போம். ஆனா, சுகர் கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு லைட்டா எடுத்து ஒரு சிப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். சுகர் கரெக்ட்டா இருக்கா? போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுகர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிப்போம். இல்லன்னா அப்படியே விட்டுருவோம். ஸோ இங்க அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம அத டேஸ்ட் பண்ணா மட்டும் தான், நமக்கு அதுல சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் டைமே நெறைய சுகர் போட்டாலும் நமக்கு அது தெரியாது. அளவு தெரியாது. எவ்வளோ போடணும்? அது கரெக்ட்டா இருக்கா? இல்லையான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கம்மியா போட்டாலும் நல்லா இருக்காது. ரொம்ப அதிகமா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஆவரேஜா ஒரு சுகர் லெவல் போட்டுட்டு, அத வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதோட லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம சுகர் ஆட் பண்ணலாமா? இல்ல ரொம்ப சுகர் இருந்துச்சுன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா லெமன் இல்ல வாட்டர் வந்து ஆட் பண்ணலாமா? அப்படின்ற மாரி நம்ம யோசிச்சு அடுத்த இதுக்கு பண்ணுவோம். ஸோ அடுத்த டைம் அது வந்து பெர்ஃபெக்ட் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ இங்க இந்த டூ ஒயில் என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எனக்கு அந்த லூப் வந்து நடக்கணும். எனக்கு இப்போ வந்து நான் நான் நினைக்கிறது வந்து ஒரு 10 டைம் நான் அந்த லூப் நடக்கணும்னு இருக்கு. டோட்டலா ஒரு 10 ஃப்ரூட் இருக்கு. ஒரு 10 ஃப்ரூட்ல அந்த லூப்ல நம்ம நார்மலா லூப்ல போட்டா 10 டைம் லூப் ஆகும். கரெக்ட்டா? ஆனா, இங்க என்ன கண்டிஷன்னா, எனக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு ஃப்ரூட்டாவது எடுக்கணும். நான் ஃப்ரூட்டே எடுக்காம போகக்கூடாது. அட்லீஸ்ட் 1வது எடுக்கணும். அதுக்கப்புறம் அது என்னோட கண்டிஷன் பாஸ் ஆனாலும் சரி, இல்ல ஃபெயில் ஆனாலும் சரி எனக்கு பரவால்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு அப்டின்னா, அப்போ அதுக்கு டூ ஒயில் யூஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு டைம் நடக்கணும். இந்த இந்த ஒரு ஜூஸ வந்து நம்ம டேஸ்ட் பண்றது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு டைமாவது அந்த இத வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சுகர் லெவல் கரெக்ட்டா இருக்கான்னு. ஸோ அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நான் அந்த ஒரு லூப்ப வந்து நடக்கணும். எனக்கு வந்து அது நடந்துரணும். ஸோ அது மறுபடியும் நடக்கலன்னா கூட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம் நான் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்ட எடுத்துரணும். அப்டின்ற மாரி இன்னும் சொல்லப்போனா, ஆ இப்போ ஒரு கேம் இருக்கு. ஏதா ஒரு கேம் அ ஏதோ ஒரு பிக் பிக் பண்ற கேம் இல்ல சம்திங் ஏதோ ஒரு கேம் இருக்கு. அங்க ஆ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க. ஓகேவா? ஆ அதுல இல்ல இப்படி வச்சுக்கலாமே. ஒரு அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ள காத்தடிச்சு பணம்லாம் பறந்துகிட்டே இருக்கும்ல. அத கைய விட்டு எடுப்பாங்கல்ல ஒரு கேம். ஸோ அது எவ்வளோ எடுக்குறாங்களோ, அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல எவ்வளோ எடுக்குறாங்களோ, அந்த அந்த அமௌண்ட் வந்து யார் எடுக்குறாங்களோ அவங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்ப அந்த கேம்ல இந்த மாரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்க எப்பயும் போல அந்த பாக்ஸ்க்குள்ள மணி வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் ஏர் ஃப்ளோல. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். ஆனா, இதுல கண்டிஷன் என்னன்னா, நீங்க அந்த ஒரு சான்ஸ்ல ஒரு ரூ. 5000க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ நம்மளோட தாட் என்னவா இருக்கும்னா, நமக்கு ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு. ஸோ அப்ப அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல முடிஞ்சா ரூ. 5000க்கு மேல எடுக்கலாம். இல்லன்னா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நமக்கு நமக்கு அது லாபம் தான். கரெக்ட்டா? ஸோ அதனால நம்ம ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணும்போது, நமக்கு இன்கேஸ் ரூ. 5000க்கு மேல எடுத்துட்டோம்னா நமக்கு லக்கு. ஸோ செகண்ட் ரவுண்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாரி ஒரு ரவுண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே போலாம். நம்மளோட அந்த எப்போ நம்ம ஃபெயில் ஆகுறோமோ, அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல 5000 எடுக்க முடியாம எப்போ போதோ, அப்போ நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ அந்த ரவுண்ட் வந்து குளோஸ் ஆயிடும். நம்மளால மறுபடியும் அந்த கேம கன்டின்யூ பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்க அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் உங்களுக்கு இருக்குல்ல. ஒரு அட்டெம்ப்ட்டாவது நீங்க பண்ணலாம். என்னதான் கண்டிஷன் இருந்தாலும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃப்ரீ. நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு மேல நீங்க அந்த கேம கன்டின்யூ பண்ணணும்னா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு ரவுண்ட்லயும் மினிமம் 5000 பிக் பண்ணியிருக்கணும். அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த டூ ஒயிலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதோட பேஸ் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டூ அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட், அந்த ஒரு கீவேர்ட். அடுத்தது இந்த இடத்துல, அதாவது அந்த கர்லி பிரேக்கெட் முடியிற இடத்துல வைல் அப்படின்றத போடணும். ஸோ வைல்ல எப்பயும் போல கண்டிஷன், இந்த இடத்துல கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டூ வைலோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ டூங்கிற கீவேர்ட் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வைல் அந்த வேர்ட், அந்த கீவேர்ட், அதுல கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டூக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ நான் என்ன பண்ண போறேன், நம்ம இப்போ அந்த சுகர் லெவல்லே வச்சுக்கலாமே. ஸோ ஒரு வேரியபிள், என்னோட சுகர் லெவல் வந்து ஒரு மினிமம் 5 இருக்கணும். ஒரு 5, அதாவது இப்போ நம்ம சும்மா ஒரு ரேஞ்ச் வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50%, அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாவது இருந்தா நல்லா இருக்கும் சுகர் லெவல் அப்படின்ற மாதிரி இங்க என்னோட கண்டிஷன். அட்லீஸ்ட் பாதிக்கு பாதியாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த குரூப்புள்ள ஒரு லாக் போட போறேன். சும்மா பிரிண்ட் பண்ண போறேன் சுகர் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த சுகர் லெவலை 1 இன்க்ரீஸ் பண்ண போறேன். அதாவது இந்த கண்டிஷனுக்காக, இந்த சுகர் லெவல் என்னோட கண்டிஷன் என்ன, மேக்ஸிமம் 10 தான். அதாவது 10ங்கிறது 100% வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 10 போகலாம், 100% வரைக்கும் சுகர் லெவல் இருக்கலாம். அப்போ என்னோட ஸ்டார்டிங் சுகர் லெவல் நான் பாதி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு குத்துமதிப்பா பாதி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனா எவ்வளவு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஒரு அசம்ஷன் பாதி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. என்னோட இனிஷியல் சுகர் லெவல் 5, அதாவது 50%. மேக்சிமம் 100% வரைக்கும் இருக்கலாம் அந்த சுகர் லெவல், அதுக்கு மேல போகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, இந்த சுகர் லெவல் எவ்வளோ அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணணும். இந்த டூவையில் என்ன பண்ணணும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் ஒரு டைம் நான் வந்துட்டு அந்த சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணியிருக்கணும், செக் பண்ணியிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சுகர் லெவல் என்ன அப்படின்றது டெஸ்ட் பண்ணிட்டு, இப்போ 5 இருக்கா, அப்போ 5 இருக்குன்னா 10வது, அப்போ நான் இன்னும் அடுத்த டைம் நான் லூப் பண்ணணும். ஸோ 6ன்னு நான் மாத்துறேன். அதாவது இங்கே அதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கும், 5 + 1 6 அப்படின்னு மாறும். அதுவும் 10வது, ஏன்னா 60% சுகர் லெவல் 10வது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பண்றேன், பாதி தான் சுகர் இருக்கு. திருப்பி கொஞ்சம் போடுறேன், மறுபடியும் நான் டேஸ்ட் பண்றேன், கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா தேவையான அளவு இன்னும் வரல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் நான் சுகர் கொஞ்சம் சேர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி எப்போ பர்ஃபெக்டா அந்த ஒரு டேஸ்ட் வருதோ அன்ன வரைக்கும் நான் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டா அந்த சுகர் லெவல் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் சுகரே போட மாட்டேன். ஸோ சேம் கான்செப்ட். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 50% போட்டிருக்கதா ஒரு அசம்ஷன். ஸோ நான் அதுக்கு தான் இங்கே 5 கொடுத்துருக்கேன். அப்போ நான் செக் பண்றேன், அதாவது டேஸ்ட் பண்றேன், 5 தான் இருக்கு, அப்போ எனக்கு 10வது, அதனால நான் ஒன்று இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ அப்போ அடுத்த டைம் இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் சுகர் லெவல் 5 இருக்கு, இது டூல இருக்கிறது நடந்துடுச்சு. ஓகேவா? அதுக்கு அப்புறம் தான் லூப்பே ஆகுது. இப்போ இதுவே நான் இந்த இடத்துல கண்டிஷனே மாத்திரான்னு வச்சுக்கலாம். 10க்கு மேல இருந்தா மட்டும்தான் இந்த சுகர் லெவல் இருக்கணும். அது இனிஷியலா நான் 5ன்னு சொல்றேன், ஆனா இந்த கண்டிஷன் 10க்கு மேல இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து உங்களால சுகரே ஆட் பண்ண முடியும். அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ வந்து 5000 நீங்க மினிமம் எடுக்கணும் ஒரு ரவுண்டுக்கு. ஆனா வந்து கண்டிஷன் 5000 மேல எடுக்கணும். ஆனா நான் எடுத்தது வந்து 3000 வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, ரவுண்ட் 1. ஓகேவா? ஸோ ரவுண்ட் 1, ஸோ ரவுண்ட் 1ல நான் எடுத்தது இன்னும் 3000 தான். நான் எடுத்தது 3000. அப்போ இந்த கண்டிஷன் என்னன்னா 5000 இருக்கணும். 5000 மேல எடுத்திருந்தா நீங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா கண்டினியூ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இது.
ஓகே. ஸோ அப்போ இது எப்படி நடக்கும்னா, ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணணும். நீங்க 5000 எடுத்திருக்கீங்களா இல்லையா அந்த ரவுண்ட் 1ல. ஸோ ரவுண்ட் 1ஓட அமௌண்ட் என்ன, ரவுண்ட் 1 டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரவுண்ட் 1ஓட டோட்டல் என்ன அப்படின்றது இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம். அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சு. இப்போ 3000 தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 5000 எடுக்கணும். ஆனா நம்ம கம்மியா எடுத்திருக்கோம். அப்போ கண்டிஷன் இங்கேயும் ஃபெயில் ஆயிடும். ஸோ இந்த லூப்பும் நடக்காது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே அந்த டூ மட்டும் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1 டோட்டல் 300 3000 வந்துருச்சா. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அந்த லூப் கண்டினியூ ஆகல. ஏன்னா நான் 5000 இல்லை 5000 மேலே எடுத்திருக்கணும். அதனால அது கண்டினியூ ஆகல. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல நான் வந்து 5000 போறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த லூப் வந்து இன்ஃபினைட்டா போய்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு எண்டே இல்லாம. நான் எல்லா ரவுண்ட்லயும் 5000 எடுத்துக்கிட்டே இருக்கேன்னா என்ன ஆகும்? ஆனா அடுத்து 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 செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ஒரு லூப்பே அது எப்படி சொல்றது, ஒரு எண்டே இருக்காது. அதுதானே அந்த கேமோட ஒரு கண்டிஷனே. ஒரு ரவுண்டுக்கு 5000 எடுக்கிறீங்களா, அடுத்தடுத்து நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்த ரவுண்ட். ஸோ அப்போ மேக்ஸிமம் ரவுண்ட் என்னன்னு கேட்டா எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகும்னா, ஒரு ரவுண்டுக்கு நீங்க 5000 எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டு போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ஃபனைட் லூப்பா போய்கிட்டே இருக்கும். ஒரு ரெண்டே இல்லாம பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, பிரிண்ட் ஆகிட்டே இருக்கா. ஆக்சுவலி ஹேங் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணலாம். ஸோ எங்க பிரேக் பண்ணலாம்னா, இதை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் வச்சு எப்பயும் போல சுகர் லெவல் வந்து ஒரு 20,000, அதாவது என்னோட அமௌண்ட் ஓவரால் அமௌண்ட்னு வச்சுக்கலாம். அமௌண்ட் மேக்சிமம் 20,000 வரைக்கும் தான் அவங்களால வந்து எடுக்க முடியும். ஆனா இப்போ இப்படி வச்சுக்கலாம், மொத்தமா 4 ரவுண்டு. ஏன்னா 4 5 20, அதனால நான் 4 ரவுண்டுன்னு சொல்றேன். ஸோ மொத்தமா 4 ரவுண்ட். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்டுல நீங்க மினிமம் 5000 எடுத்திருந்தாதான் செகண்ட் ரவுண்டே உங்களால கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட்ல நீங்க மறுபடியும் செகண்ட் ரவுண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணி செகண்ட் ரவுண்ட் போகணும். அப்ப செகண்ட் ரவுண்ட்ல நீங்க இன்னொரு 5000 எடுத்திருந்தா தான் தேர்ட் ரவுண்ட் போக முடியும். அப்ப தேர்ட் ரவுண்ட்ல இன்னொரு 5000 எடுத்திருந்தா ஃபோர்த் ரவுண்ட் போக முடியும். ஓகேவா. ஸோ ஃபைனலி 4 ரவுண்டு தான். அப்போ ரவுண்டு 4மே முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த லூப் பிரேக் ஆகணும் அப்படின்னு நான் கண்டிஷன் வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இன்ஃபினைட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா அதை நான் பிரேக் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த கேம்ல எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் ஆட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுது. மேபி அமௌண்ட் பிளஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு பிளஸ் ஈக்குவல் டு 5,000 வச்சுக்கலாம். 5000 இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி. இந்த இடத்துல இன்னொரு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 எடுக்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற நெக்ஸ்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணுங்க. Also really converts will be total. வைட் லூப்ல இது ஒரு ப்ராப்ளம். கரெக்டா நம்ம பிரேக் பண்ணலன்னா இந்த லூப் இன்ஃபினைட்டா போய்கிட்டே இருக்கு. பிரேக் ஆகுது. Still
இந்த கண்டிஷன்னால ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா 2000 வந்தா இது பிரேக் ஆகும். சேம் டைம் வந்து இந்த ஒரு 5000 மேலே போட்டு பண்ணிட்டு பாஸ் ஆகும். கண்டிஷன் வச்சு கண்டினியூ கொடுக்கறதுனால அது மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இப்போ பர்ஃபெக்டாக தான். ஸோ சிம்பிள். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5000 மினிமம் எடுக்கணும். அப்போ இங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் 5000 எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த டூ வந்து செக் பண்ணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ எடுத்திருந்தாலும் அது அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த வைல் அடுத்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். அவங்க எடுத்த அமௌண்ட்டு 30,000 விட கம்மியா இருக்கா, இல்லை ஈக்குவல் 30,000 விட கம்மி இல்லை ஈக்குவல் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஓகே, அது கண்டிஷன் வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி அடுத்ததுக்கு போகும். ஸோ அங்கே நம்ம வந்து மேக்ஸிமம் 20,000 தான் ஒருத்தரால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ அப்போ அவங்க எப்போ 20,000 ஜெயிக்கிறாங்களோ அப்போ ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த லூப்பும் ஃபினிஷ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அடுத்த ரவுண்டு போகிறதுக்காக அந்த அமௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் 5,000 + 5,000 10,000 இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ செகண்ட் ரவுண்டில் போயிட்டு அவங்க எவ்வளோ செகண்ட் ரவுண்ட்லேயும் 5,000 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஈச் ரவுண்ட் அவங்க 5,000 வின் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. மேக்ஸிமம் 4 ரவுண்டு தான். ஸோ 20,000 எப்போ வருதோ அப்போ பிரேக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே நான் இந்த கண்டிஷன் வைக்கல அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ரவுண்ட் வந்து விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க கண்டிஷன் வச்சு பிரேக் பண்றதுனால அவங்களால மேக்ஸிமம் 4 ரவுண்டு தான் பிளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இங்க சிம்பிளா டூ ஒயில் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு டைம் நடக்கணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் பாஸ் ஆனா நடக்கட்டும், இல்லைன்னா நடக்க தேவையில்ல
அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு கேம் ஷோ. ஸோ ஒரு கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க ஜெயிச்சாதான் செகண்ட் ரவுண்ட் போக முடியும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சிங்களா இல்லையா அப்படின்றத அந்த டூ வந்து செக் பண்ணும். அதுக்கப்புறம் கண்டிஷன்ல நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு போவீங்க, தோத்துருந்தீங்கன்னா போக மாட்டீங்க, நீங்க எலிமினேட் ஆகிடுவீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டூ ஐ. அண்ட் இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது கன்ஃபியூஷனா இருக்கா? எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், நிறைய இருக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பொறுமையா இருக்கா? எல்லாருக்குமே கிளியரா இல்லையா அப்டேஷன்? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அது எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? டூ வழினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்? ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்தது இந்த ஃபார் லூப்ல இன்னும் ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம ஃபார் லூப்ல என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நார்மலா அதை வந்து எத்தனை டைம் லூப் ஆகணும். ஸோ சும்மா எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபார் லூப் வச்சுக்கலாமே. வந்து எதுவுமே தெரியாது, சும்மா இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து இனிஷியலைசேஷன் தெரியும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 10 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும், அண்ட் தென் இன்க்ரிமெண்ட். ஸோ எவ்வளோ நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னா நம்ம ஃபார் லூப் போகும். ஃபார் லூப்ல அது எல்லாமே போட்டு நம்ம அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் அரே ஈக்குவல் டு அரேனா இப்போ என்கிட்ட ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பாஸ்கெட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ரூட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த அரேவை ஒரு பாஸ்கெட்டா நினைச்சுக்கோங்க. ஸோ ஒரு அரே. இப்போ இந்த ஃப்ரூட்டை நான் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா நான் பிக் பண்ணணும். அதை இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கும் சேம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி தான் ஃபார் எப்பயும் போல. இதுல இருந்து ஒன்று ஒன்றா தானே நம்ம பிக் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்லேயே வந்து இந்த நம்ம ஒரு வேரியபிள் இனிஷியல் பண்ணணுமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து என்னன்னா ஃப்ரூட் தானே, ஃப்ரூட் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஃப்ரூட் ஆஃப் அரே அப்படின்னு இந்த ஆஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் நான் யூஸ் பண்ணேன்னா, இது என்ன மீனிங்னா, ஒரு அரேவை நான் வந்து லூப் பண்ண போறேன் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ இங்க இது அரேன்றதுனால பை டிஃபால்ட் அதோட லென்த் தான் வந்து மேக்சிமம். நமக்கு இதோட லென்த் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும், எவ்வளவு தூரம் இது லூப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு மொத்தமா 5 இருக்கா, அப்போ 5 டைம் இது லூப் ஆகும். இந்த ஆஃப்ன்ற கீவேர்ட் சேர்த்து இந்த மாதிரி நெட் போட்டு இது நேம் நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், நம்மளோட வேரியபிள் நேம், அவ்வளவுதான் இந்த ஃப்ரூட்ன்றது. அடுத்தது ஆஃப் அப்படிங்கிற கீவேர்ட். இந்த ஆஃப்ன்ற கீவேர்ட் எங்க எப்போ யூஸ் பண்ணணும்னா, அரேவை நீங்க லூப் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் ஆஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அந்த அரேவோட நேம், அந்த அரே வேரியபிளோட நேம் போடணும். இதுதான் இந்த சின்டாக்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா, சரி எங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்க முடியணும் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே ஃபிக்ஸ்டா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல ஸ்டார்ட் பண்ணணும், ஜீரோ, ஜீரோங்கிறது ஆப்பிள், எண்ட் இங்க மேங்கோ, அப்போ மேங்கோல முடிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, போயிட்டு நான் பிரிண்ட் பண்ணல, இங்க பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்பிள்ல வந்திருக்கு, அடுத்தது மேங்கோல இங்க பிரேக் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இங்க வந்து கண்டிஷன் வைக்கவோ இல்லை வந்து இன்க்ரிமெண்டல் பண்ணவோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த ஆஃப் ஒரு அரேவை நம்ம லூப் பண்ணும்போது இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இது எல்லாமே இந்த ஒரு சின்டாக்ஸ்ல ஹேண்டில் பண்ணிக்கும். இந்த ஒரு சின்டாக்ஸ் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும்.
ஓகேவா? ஸோ ஒரு அரேவை லூப் பண்ணணும்னா இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். அது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அரேவை லூப் பண்ணி எண்டு எப்போ முடியுதோ கடைசி இந்த ஒரு ஃப்ரூட் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு அரேவை லூப் பண்ண இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரூட்டையும் இண்டிவிஜுவலாக பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையே இந்த மாதிரி பண்ணா எப்படி பண்றது? ஸோ அப்போ இந்த அரேவை இப்படி மட்டும்தான் லூப் பண்ண முடியுமா? அதாவது இந்த ஃபார் போட்டு லெட் ஃப்ரூட் ஆஃப் அப்படின்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம இந்த பேஸை வச்சும் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா, நான் ஸ்டார்டிங் 0ல ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதோட இந்த அரேவோட லென்த் நமக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா அதுதான் வந்து எண்டு மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கு. அதாவது லென்த்னா இந்த அரேல மொத்தம் எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கு இந்த பக்கெட்ல அப்படிங்கிறதா லென்த்ன்னு சொல்லுவாங்க. அப்படிங்க எவ்வளவு கவுண்ட் அப்படின்னு கவுண்ட்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து 5 இருக்கா, அப்போ இந்த 5 கவுண்ட் தான் எனக்கு வந்து லூப் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் என்ன கண்டிஷனா வைப்பேன்னா, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அரே டாட் லென்த். ஸோ இந்த லென்த்ன்றது என்னன்னா, இந்த அரேல மொத்தம் எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளோ ஸ்ட்ரிங் இருக்கு. இங்க வந்து ஸ்ட்ரிங் தானே இந்த கோர்ஸ்ல கொடுத்தா. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளவு கவுண்ட் இருக்கு இதுல அப்படிங்கிறது தான் இந்த லென்த். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் கண்டிஷன் வச்சிருக்கேன், இந்த லென்த்தை விட நான் அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்க அதுக்கப்புறம் நான் I++ பண்றேன். ஸோ இங்க நான் எப்படி இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இண்டெக்ஸை வச்சுதான் பிரிண்ட் பண்ண முடியும். அரே ஆஃப் ஐ. ஸோ இந்த கண்டிஷனே வந்து அரே லென்த் அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல இந்த லென்த்தை விட இந்த ஐ வேல்யூ வந்து சின்னதா இருக்கும். இந்த லென்த்தை தாண்டி போகக்கூடாது. ஓகேவா? ஸோ சிம்பிள். என்கிட்ட இங்க அஞ்சு அஞ்சு இருக்குன்னா 5 டைம் தான் லூப் ஆகணும். 6வது டைம் வந்து போகக்கூடாது, இன்க்ரிமெண்டல் ஆனாலும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளால இண்டெக்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இது ஃபர்ஸ்ட் ஐட்டமா, செகண்ட் ஐட்டமா, தேர்ட் ஐட்டமா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் இண்டெக்ஸை வச்சு ஒரு அரேல இருக்கிற ஐட்டம்ஸை நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். அரே ஸ்கொயர் பிராக்கெட், அதை வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா. ஸோ அரே ஆஃப் ஐ. ஐங்கிறது இந்த வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 0 வருமா? ஐயே நம்ம இங்க பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் 0 வரும். அதாவது இங்க 0 வரும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ உள்ள போயிட்டு பிரிண்ட் ஆகும், தென் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ அரே ஆஃப் 0 ஆப்பிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் ஐ வந்து 1ஆ மாறிடும் இன்க்ரிமெண்ட் ஆகுறதுனால. ஸோ அப்போ அடுத்தது 1 வந்து இந்த லென்த்தை விட சின்னதான்னு செக் பண்ணும். 5 இங்க லென்த் வந்து இது வந்து 5, அப்போ 5 விட அது சின்னதுதான் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் பாஸ் ஆகி அடுத்தடுத்து நடக்கும். ஸோ நான் இங்க லாக்ல கண்டிஷன் கூட நான் போடுறேன். இந்த அரே டாட் லென்த். சரி, இப்போ இதை செக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 5 இருக்கு அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள், அடுத்தது பனானா, ஆரஞ்சு, கிரேப்ஸ், மேங்கோ அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்மளால இந்த மாதிரி ஆஃப் போட்டும் ஒரு அரேவை லூப் பண்ண முடியும். இந்த மாதிரி நார்மல் பேசிக் சின்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா காமனா பார்த்தோம்ல, அந்த மாதிரி போட்டும் நம்மளால அந்த அரேவை லூப் பண்ணி அந்த வேல்யூவை எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட். நம்ம இந்த நார்மல் இது பேஸ் இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு மட்டும்தான் அந்த வேல்யூவை எடுக்க முடியும். ஆனா இதுவே இந்த ஆஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணோம்னா டைரக்டா எடுக்க முடியும் அந்த வேரியபிளை போட்டு. ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நார்மலா எப்பயும் யூஸ் பண்ற மாதிரி பண்ணா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுதான் அந்த அரேல இருக்க ஐட்டம்ஸை நம்மளால கெட் பண்ண முடியும். ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணா டைரக்டா எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்ன்றது யூஸ் பண்ணா இனிஷியலைசேஷன், இன்க்ரிமெண்ட், கண்டிஷன் எதுவுமே தேவையில்லை.
ஜஸ்ட் நம்ம லூப் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல இந்த இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க எதுவுமே கிடையாது. டைரக்டா அந்த அரேவை தூக்கி போட்டு அப்படியே ஆஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி லூப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ். அதர்வைஸ் ரெண்டுமே ஒரே அவுட்புட் தானே கொடுக்குது. ரெண்டுமே ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு, கிரேப்ஸ், மேங்கோ தான் கொடுக்குது. இங்கேயுமே அதே தான் கொடுக்குது. ஸோ ரெண்டுமே சேம் அவுட்புட் தான். என்ன டிஃபரன்ஸ்னா இங்க நம்ம இண்டெக்ஸ் வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணி இது எல்லாமே பண்ணணும் பேஸ்ல. ஆனா அந்த விஷயம் ஆஃப்ன்ற கீவேர்ட் போட்டு யூஸ் பண்றதுல பண்ண தேவை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதுலயே இப்போ நம்ம இந்த அரே ஃபார்மேட்டுக்கு பார்த்தோம். நமக்கு இன்னொரு ஃபார்மேட் தெரியும், ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். கரெக்டா? ஸோ எக்ஸாம்பிள் லெட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்னாவே வந்து கீ வேல்யூ பேரா இருக்கும். கரெக்டா? ஸோ நேம், அப்புறம் சும்மா ஏஜ், ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். சும்மா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் இது பண்ணிருக்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கீ வேல்யூ பேரா இருக்கும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிறது கீ, ரைட் சைடு இருக்கிறது வேல்யூ. இப்போ இந்த ஆப்ஜெக்டை எப்படி லூப் பண்றது அப்படின்னா, இப்போ எப்படி இந்த இடத்துல நம்ம ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி ஆப்ஜெக்டுக்கு ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு, ஒரு மெத்தட் இந்த இடத்துல. ஸோ இன் அப்படின்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இங்க என்னால வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத என்னால் எடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சும்மா வந்து வேரியபிள் நேம், வேரியபிள் நேம் மட்டும் அதை நம்ம என்ன வேணா வச்சுக்கலாம், வேரியபிள் நேம். ஸோ அது நார்மல் ஒரு வேரியபிள் நேம். உங்களுக்கு அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் நேம் மாற்றக்கூடாது, இங்கே மேலே இருக்கிறது தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுறேன், கன்ஃபியூஸ் பண்ணலாம். எல்லாமே பிரிண்ட் ஆகுதுனால ஜஸ்ட் அப்படியே போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், சிட்டி. ஸோ அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இந்த கீயை எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? எனக்கு வேல்யூவோட வேணும்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா பண்ண ஜஸ்ட் ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஜான் வந்துச்சு, ஏஜ் வந்து 30, சிட்டி வந்து நியூயார்க். அதாவது இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் இந்த இன்ஃப், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்மளோட ஆப்ஜெக்ட் இன்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் ஆப்ஜெக்ட் லூப் பண்றேன்னா இந்த இன்ஃபோவை எடுத்தா எனக்கு கீ மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கீயை வச்சு நான் இந்த வேல்யூ எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வேல்யூ எடுக்கிறது சேம் இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் அந்த இன்ஃபோ. ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த இன்ஃபோன்றது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நேம் வரும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் நேம் அப்படிங்கிறது என்னவோ அதுக்கான வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, நான் இங்கே ரெண்டையும் சேர்த்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன், பட் இங்கே தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜான், அப்போ நேம் வந்து ஜான், அடுத்தது 30, ஏஜ் வந்து அவங்களோட ஏஜ் தான் 30, அடுத்தது நியூயார்க், அவங்களோட சிட்டி வந்து நியூயார்க் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும்
நேமு, அவங்களோட ஏஜ், அவங்களோட சிட்டி என்ன அப்படின்ற மாதிரி மட்டும் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை லூப் பண்ணணும்னா இன்னென்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்குள்ள இருக்க வேல்யூஸை எடுக்கணும்னா அந்த வேரியபிள் நேமை டைரக்டா போட்டீங்கன்னா அது அங்க அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க கீ. அந்த கீயோட வேல்யூ எடுக்கணும்னா அந்த அந்த வேரியபிள் நேம் என்னவோ அதை கால் பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இங்க லூப் ஆகிற வேரியபிள் நேமை இங்கே கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லூப் ஆகும்போது இந்த நேம் மட்டும் லூப் ஆகும். செகண்ட் டைம் லூப் ஆகும்போது தான் இந்த ஏஜ் வரும். தேர்ட் டைம் தான் இந்த சிட்டி வரும். இந்த ஒரு கீ வேல்யூ பறையும் ஒரு டைம் லூப் பண்ணும். ஓகேங்களா? ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல எல்லாமே லூப் ஆகாது. ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் லூப் ஆகும், அடுத்தது ஏஜ், அடுத்தது சிட்டி, அடுத்தது வேற ஏதாவது கீ வேல்யூ இருந்தா அது லூப் ஆகும். ஸோ 1 by 1 தான் லூப் ஆகும், ஒரே டைம்ல லூப் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே இந்த இன் அண்ட் ஆஃப் இந்த ஒரு அரே, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு சும்மா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா ஒன்று பார்க்கணும்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ இந்த இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்க்கு பார்க்கலாம். நம்ம கிட்ட இப்போ என்ன வச்சுக்கலாம், உங்க வீட்டுல வந்து நிறைய கூடை இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கூடையிலையும் ஒரு ஃப்ரூட் இருக்கும். ஃபர்ஸ்ட் கூடையில ஆப்பிள் மட்டும், அடுத்த இதுல பனானா, அடுத்த இதுல இன்னொரு ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஒரு 30 இருக்கு அப்படின்றத நான் போடுறேன். ஒரு 30 இருக்கு. அடுத்தது வந்து பனானா. ஸோ அது ஒரு 20 இருக்கு. அடுத்து வந்து orange. அது ஒரு 5 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதோட அந்த ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு ஃப்ரூட் ஐட்டம்ஸ் இருக்கு, அது எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். எங்கேயாவது இன்னைக்கு நம்ம நோட் பண்றோம், அது 30 ஆப்பிள் 30 இருக்கு, பனானா 20 இருக்கு, ஆரஞ்சு 5 இருக்கு. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை பார்க்கும்போது அது கம்மியாயிருக்கும் அந்த கவுண்ட். ஏன்னா எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அதோட கவுண்ட் வந்து கம்மியாயிடும். அப்போ இந்த இதை வச்சு நம்மளால ஈஸியா ஆப்பிள் எவ்வளவு இருக்கு, பனானா எவ்வளவு இருக்கு, ஆரஞ்சு எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால கவுண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது மோர் லைக் ஒரு ஏடிஎம்ல இருந்து உங்ககிட்ட உங்க அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கு எடுத்துட்டீங்கன்னா மீதி ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளவுன்னு காட்டும்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல அமௌண்ட்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ பேலன்ஸை எடுத்து உங்களுக்கு காட்டிடும். அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னோம். ஓகேவா? ஸோ இதுவே வந்து அந்த அரே இருக்குல்ல. ஸோ அதுக்குன்னா உங்ககிட்ட ஒரு நம்ம கிட்ட நிறைய வந்து சாங்ஸ்லாம் நம்ம நிறைய கேட்போம். ஸோ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். உங்களோட ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அங்க ஒரு பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப்ல கூட பிளேலிஸ்ட்லாம் இப்போ கிரியேட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? சாங்ஸை தான் ப்ளே பண்ணும். அந்த சாங்ஸோட சிங்கர் யாரு, அது யார் மியூசிக் டைரக்டர், என்ன படத்துல வரும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் சாங் மட்டும் தான் ப்ளே ஆகும். ஸோ அடுத்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்ல. ஓகேவா? பட் இங்க நம்மளால இன்னும் டீட்டெயில்டா என்ன ஆப்பிளா 30 இருக்கு, அடுத்து இந்த ஆப்பிள் இன்னும் கலர் வேணும்னா கூட இந்த இடத்துல நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் எத்தனை அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரு அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணலாம். பட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ சிம்பிளா அரேவை லூப் பண்ணணும்னா ஆஃப்ன்ற கீவேர்ட், ஆப்ஜெக்டை லூப் பண்ணணும்னா இன் என்ற கீவேர்ட், அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுக்குமே இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் எதுவுமே தேவையில்லை, டைரக்டா லூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி லூப் இதோட கம்ப்ளீட்டட். ஸோ வைல், ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல், அப்புறம் இந்த ஃபார் லூப்ல இருக்க இன்னும் 2 வெரைட்டிஸ். ஸோ இதுதான் ஓவராலா லூப்ஸ். ஸோ இதுல டோட்டலா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு லூப் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்க மறுபடியும் இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம அதை மறுபடியும் கவர் பண்ணலாம்.
ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கா ஓவரால் லூப்ல, இந்த லூப் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுல? ஓகே. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க யாராவது ஒரு லூப்புக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் சொல்லாத எக்ஸாம்பிளா யோசிங்க. ஏதாவது ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள், வைல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள், டூ வைலுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இது மூணுக்கு மட்டும் சொல்லுங்க இப்போதைக்கு. யாராவது ஏதாவது ட்ரை பண்றீங்களா? ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் தெரியும். ஸோ அந்த கான்செப்ட்க்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இல்லை என்ன மாதிரி எக்ஸாம்பிள் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்றீங்களா யாராவது? கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் பண்ணுறது ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே, யா, நமக்கு கிளாஸ்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியும், இன்க்ரிமெண்ட்டும் தெரியும், ஒருத்தராக இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ யா, குட் எக்ஸாம்பிள். ஃபார் லுக்கு எக்ஸாம்பிள் மகாலட்சுமி சொல்லிட்டாங்க. ஸோ வைல் லுக்கு யாராவது ட்ரை பண்றீங்களா? வைல் லுக்கு ட்ரை பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி பேசலாம், நீங்க டெக்ஸ்ட் தான் பண்ணாங்க இல்லை. வைல் லுக்கு யாராவது ட்ரை பண்றீங்களா? இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் வைல் லுக்கு வைக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு வைல் லுக்கு ஒன்று பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தோணாலும் சொல்லுங்க. ஜஸ்ட் ஃபார் ஹிண்ட் என்னோட சைட். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நம்மளால வந்து வைல் லுக்கும் ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண முடியும். Continuous weather predict. I mean, if it is rain means they can give awareness. அதுவும் நல்ல எக்ஸாம்பிள் தான். ஸோ டெய்லி நமக்கு வெதர் என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ வெதரை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த வெதரோட கண்டிஷன் ரொம்ப லோவாக இருக்கு, அதாவது ஒரு டிகிரி செல்சியஸ்லாம் வச்சிருப்பாங்களே, மைனஸ் மைனஸும் போகாது, ஒரு 10-15 அந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப குளிராக இருக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ வெதரை கண்டுபிடிச்சி அவேர் பண்ணலாம். ஸோ ரெயினாக இருக்கா இல்லை வந்து கோல்டு சீசனா சம்மர் சீசனா அதை கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ வெதர் ஓகே. மகாலட்சுமி மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இது சும்மா நீங்க டே பை டே நம்ம லைஃப்ல இருக்கிறதா எல்லாமே. ஸோ நம்ம லைஃப்ல இருக்கிறத ரிலேட் பண்ணி பார்த்தாவே நம்மளால நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்.
ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மெயினாக எதுக்குன்னா இந்த கான்செப்டை மறக்காம இருக்கிறதுக்கு தான். நாளைக்கு இந்த இந்த எக்ஸாம்பிள் நமக்கு ஜஸ்ட் வெதர்ன்னு ஞாபகம் வந்தாவே வைல்ட் லூப் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நமக்கு அந்த கான்செப்ட் மறக்காது. இந்த மாதிரி ஒரு ரியல் ரியல் லைஃப்ல இருக்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு போனோம். அதனால நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் மறக்காது. ஓகே, ஸோ அடுத்தது இன்னும் ஒன்று ரிமைனிங் டூ ஒய். ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரை பண்றீங்களா? மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ மகாலட்சுமி மட்டும்தான் சொல்லணும் இல்லை, இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் நீங்க கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் என்ன லூப்ல இருந்தாலும் சொல்லுங்க, என்ன லூப்க்கு எக்ஸாம்பிளா இருந்தாலும். வேற எதுவும் யாருக்கு எக்ஸாம்பிள்ஸ் தோணலையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆவது யோசிச்சுட்டு வரணும். ஓகேவா? ஏதாவது ஒரு லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஆனா நம்ம ஆல்ரெடி நான் சொன்னதோ இல்லை நம்ம இங்க சேட்ல போட்டதா இருக்கட்டும், அது அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடாது. புதுசா நீங்க வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க, யோசிச்சு அதை கண்டுபிடிச்சு ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் வந்து சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிங்க. அண்ட் அதை வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நீங்க இப்பயே சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க யோசிங்க நிறைய. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிளை நீங்க வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஷார்ட்டாக பார்த்துருப்போம், பட் ரொம்ப இன்டெப்த்தாக எதுவும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குரூப்பா ஒரு கோட் இருக்கும். அந்த ஒரு குரூப்பா இருக்க கோடுக்கு ஒரு நேம் நம்ம வச்சிருப்போம், ஏதாவது ஒரு நேம். அதுதான் வந்து ஃபங்க்ஷனோட நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் நம்ம எத்தனை டைம் வேணாலும் எங்க வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும், எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட இந்த ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜ் ஃபங்க்ஷனை ரீயூசபிளா யூஸ் பண்ணிக்கிறது தான். அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக் ஆஃப் கோடா நம்ம குரூப் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு இதை ரன் பண்ணணும், அதாவது இப்போ நாங்க கமாண்ட் பண்ணி பண்ணி எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஒரு ஃபார் லூப், ஒரு இஃப் எல்ஸ் எல்லாமே நான் கமாண்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் கமாண்ட் பண்றேன்? இன்கேஸ் நான் அதை கமாண்ட் பண்ணலன்னா அதுவும் சேர்ந்து ரன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? எனக்கு அது தேவையில்லை ரன் ஆகணும்னு. நான் எப்போ நினைக்கிறேனோ அப்பதானே ரன் ஆகணும். பட் ஆனா நான் இப்போ காமனா வெளியே அப்படியே போட்டிருக்கிறதுனால நான் ஜஸ்ட் இந்த கோடு நான் ரன் பண்ணாவே அது அப்படியே ரன் ஆயிடும். ஆனா இதுவே ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு குரூப்பா நான் வச்சிருந்தேன்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடா வச்சிருந்தேன்னா, நான் அந்த ஃபங்க்ஷனை கமாண்ட் பண்ணலனாலும் அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. அந்த ஃபங்க்ஷனை நான் எப்போ கால் பண்றேனோ, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாத வரைக்கும் அந்த கோடு அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ட்ரிகர் ஆகாது, ரன் ஆகாது. நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். நமக்கு எப்போ எங்க அந்த ஃபங்க்ஷன் தேவைப்பட்டாலும் எத்தனை டைம் தேவைப்பட்டாலும் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் தான் அந்த ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனோட பேஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனோட பேஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் ஜஸ்ட் ரிமைண்டர். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட், அடுத்தது ஃபங்க்ஷனோட நேம். ஃபங்க்ஷன்ல நிறைய டைப் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைப் பார்க்கலாம்.
ஸோ இது வந்து என்னன்னா நேம்டு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வச்சு அந்த நேமை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா சும்மா இப்போதைக்கு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுட்டு இதுதான் ஃபங்க்ஷனோட நேமு. அந்த ஃபங்க்ஷன் நேம்ன்றதுனால இந்த இடத்துல நான் நார்மல் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிளாக்கு. இந்த பிளாக்குள்ள நான் என்ன கோடு எழுதினாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ வரைக்கும்னா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ற வரைக்கும். கால் பண்ணிட்டு நான் எங்க கால் பண்றேனோ அங்க மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சும்மா இப்போதைக்கு ஒரே ஒரு லாக் மட்டும் போடுறேன். இங்க வந்து சும்மா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்க சேவ் பண்ணிட்டேன். இங்கெல்லாம் நம்ம ஜஸ்ட் எனக்கு கோட் ஆட் பண்ணாவே அங்க ரன் ஆயிடும், கரெக்டா? ஆனா இப்போ பாருங்க இது ரன் ஆகாது. நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணாலும் எங்கேயுமே ஹலோ வேர்ல்டுன்னு வரலையா, லாகே ஆகலையா, எனக்கு பிரிண்டே ஆகலையா. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த லாக் இருக்கு, ஒரு பிளாக் உள்ள இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நான் எப்போ கால் பண்றேனோ, எப்போ ட்ரிகர் பண்றேனோ அப்போதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போதான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க விஷயங்களும் நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேமை போட்டா போதும், அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதா பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷன் நம்மளால வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எவ்வளோ லைன் ஆஃப் கோட் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ஃபங்க்ஷன் எப்போ நடக்கணும், எங்க நடக்கணும், எத்தனை டைம் நடக்கணும் எல்லாமே வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எத்தனை டைம் வேணாலும் நம்மளால ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா, என்ன மாதிரி இதுக்கு பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு, இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், நீங்க எந்த எலமெண்ட்டை கிளிக் பண்றீங்களோ அந்த எலமெண்ட்டோட கலரு ரெட் கலரா மாறணும். இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்றீங்களா, அது கிளிக் பண்ண உடனே அந்த பட்டனுக்கு வந்து ரெட் கலரா மாறிடும் அந்த பட்டன். இன்னொரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்றீங்கன்னா அந்த பட்டனும் ரெட்டாவே மாறணும். ஸோ இங்க நல்லா பாத்தீங்கன்னா கலர் என்னமோ ஒண்ணுதான், ரெட் கலரா தான் மாறணும். நான் பட்டனை கிளிக் பண்ண போறேன், கலர் ரெட் கலரா மாறிடும். இன்னொரு பட்டனை கிளிக் பண்றேன், அங்கேயும் கலர் ரெட் கலரா மாறும். ஸோ அப்போ இங்க அந்த சேஞ்ச் ஆகிறது ஒரே ஒரு விஷயம் தான், கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் கிளிக் பண்ண உடனே ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ணி கிளிக்ல நான் போட்டுட்டேன் அப்படின்னா, நான் எப்போல்லாம் அந்த ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்றேனோ அப்போல்லாம் அந்த எலமெண்டோட கலர் எனக்கு ரெட் கலரா இல்லை என்ன கலர் வேணுமோ அந்த கலரா மாறிடும். ஸோ நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வச்சு எல்லா எலமெண்ட்டுக்கும் சேம் கலரா அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷனை நான் ரீயூஸ் பண்றேன், எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் நான் ரீயூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர்னா நேம்டு ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம இங்க ஒரு நேம் வச்சிருக்கோம்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுவே வந்து இன்னொன்று பண்ணலாமா? இது நான் வெறும் லாக் தானே போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆட் 2 numbers. ஸோ நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறேன். ஸோ நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. ஸோ எனக்கு இது என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இதுதானே ஃபங்க்ஷனோட நேம், இந்த நார்மல் பிராக்கெட்டு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம போடுறோம்னா இது வந்து பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ், அதாவது இன்புட்ஸ், அந்த ஃபங்க்ஷனோட இன்புட்ஸ். ஸோ இது என்ன மீனிங்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு வேல்யூ நம்ம கொடுத்தே ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, கமா போட்டு இன்னொன்று கொடுத்தீங்கன்னா அது செகண்ட் வேல்யூ. ஸோ அப்போ டோட்டலா ரெண்டு வேல்யூ, ஏதோ ஒரு ரெண்டு நம்பரோ இல்லை ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்த நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகும். இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறேன். ஸோ வந்து ஆடிங் 2 numbers. ஸோ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இங்க வந்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.
ஸோ 2 நம்பரை நான் இன்புட் பேராமீட்டரா இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்குறேன். அந்த 2 நம்பரையும் நான் இங்க ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் இங்க கால் பண்ணா போதுமா, எனக்கு இந்த நம்பர் வந்து கிடைச்சிருமா, ஒர்க் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா ஒர்க் ஆகாது, எரர் அடிக்கும். ஏன்னா இங்க நல்லா கவனிங்க, நம்ம இங்க வந்து நம்பர்ன்னு தான் வச்சிருக்கோம். என்ன நம்பர்னு நம்ம சொல்லவே இல்லைல்ல. 1 2 5 10 அப்படின்ற மாதிரி என்ன நம்பர்னு நம்ம சொல்லவே இல்லைல்ல. இப்போ நான் இந்த இன்புட் பேராமீட்டர் கொடுக்காம நான் ரன் பண்றேன், என்ன எண் வருது, நாட் எ நம்பர். நீங்க எதுவுமே கொடுக்கல, எம்டியா இருக்கு. ஸோ நான் என்னால எதையுமே ஆட் பண்ண முடியல அப்படின்றது தான். இந்த நாட்டிய நம்பர்னா எதுவுமே நம்பரா இல்லை, என்னால் அவுட்புட் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இதுவே நான் இந்த இடத்துல இதுதான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா ஜஸ்ட் அந்த நேம் இங்க கால் பண்ணும், அவ்வளவுதான். அப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர் 2, செகண்ட் நம்பர் நான் கொடுக்கறது 5. ஸோ அப்போ இந்த 2 நம்பர் தான் நான் கொடுக்குற நம்பரு, இது 2 எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படின்னு நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்ல போறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபைனலி ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துரும் 7 அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்க நம்ம லேர்ன் பண்ணது என்னன்னா பேராமீட்டர்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸா நம்மளால என்ன வேல்யூ வேணாலும் அனுப்ப முடியும். இங்க நம்ம நம்பர் அனுப்புறோம், ஒரு ஸ்ட்ரிங் அனுப்ப முடியும்னாலும் அனுப்ப முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து அருண் அப்படின்னு அனுப்பி இங்க வந்து என்னோட நேம், அவ்வளவுதான். 2 ஸ்ட்ரிங்கை நான் அனுப்ப போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2த்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருவேன் எனக்கு, அருண்குமார் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு, நம்பரு, என்ன டைப் ஆஃப் வேல்யூ வேணாலும் நம்மளால இன்புட் பேராமீட்டரா அனுப்ப முடியும். ஓகே, ஸோ இன்புட் பேராமீட்டரா அனுப்பணும்னா இந்த மாதிரி அனுப்பணும். அண்ட் இங்க இன்னொரு கேள்வி வரலாம். இப்போ நான் இங்க வந்து என்ன நம்பர் கொடுக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நானே தானே இங்க போட்டேன், நானே தான் வந்து இங்க 2,5 போட்டேன். அப்போ எனக்கு நம்பர் தெரியுதுன்னா நான் இங்கேயே போட்டுடலாமே. நான் இங்கேயே 2, இங்கேயே 5 இப்படின்னு என்னால போட முடியுங்கள. இப்படியே போட முடியல, என்ன இப்படி போட்டு நான் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டா, இந்த மாதிரி டைரக்டா ஒரு நம்பரை போட முடியாது. இல்லைன்னா இந்த இடத்துல நான் 2 போட்டுடலாம், இங்க வந்து 5 போட்டுடலாம். இன்புட் பேராமீட்டரே தேவையில்லை, அப்படிதான் நான் சொல்ல போனா. இந்த இடத்துல இன்புட் பேராமீட்டரே தேவையில்லை, இப்படியே போட்டாலும் 7 வரப்போகுது. நான் இங்க 2,5 போட்டாலும் 7 வரப்போகுது. அப்போ ஏன் நான் இன்புட் பேராமீட்டரா கொடுக்கணும்? அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு கால்குலேட்டர் இருக்கு, கால்குலேட்டர்ல என்ன நம்பர் டைப் பண்ணணும்னு நமக்கே தெரியாது. நமக்கு அந்த நேரத்துல என்ன நமக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பரை டைப் பண்ணுவோம். அப்போ இங்க ஃபிக்ஸ்டா இந்த நம்பர் தான் நான் டைப் பண்ணுவேன், இந்த நம்பர் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு, அந்தந்த டைமிங்க்கு நமக்கு என்ன வேணுமோ அந்த நம்பரை ஆட் பண்றதுக்காக அந்த நம்பரை கொடுப்போம். ஸோ அப்போ இங்க நம்பர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல இந்த நம்பர் 1, நம்பர் 2 காமனா ஒரு நேமா வச்சிருக்கேன் அப்படின்னா, இத நான் ஒரு இன்புட்ல இருந்து வாங்கி என்னால இங்க நான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 இன்புட் இங்க இருக்குதுன்னு. ஸோ 2 இன்புட் இருக்கு. ஓகேவா? என்ன பண்ண போறேன், டாட் வேல்யூ எடுக்கணும். நம்ம கிளிக் ஃபங்க்ஷனே ஜஸ்ட் காப்பி பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் இந்த சப்மிட் பட்டனுக்கு. ஸோ எந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆட் டு நம்பர்ஸ். இந்த இடத்துல வந்து இங்க போட முடியாது, ஏன்னா பேராமீட்டர் இங்கேயே நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம உள்ள கால் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கால் பேக் ஃபங்க்ஷன் ஆகுது. இங்க நான் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த இன்புட்ல இருக்க வேல்யூவை எடுக்கணும் கரெக்டா. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டோட வேல்யூ, ஸோ டைமிங் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் 1. ஸோ டெக்ஸ்ட் இன்புட் இருக்கா, HTML இன்புட்டோட ஐடி டெக்ஸ்ட் இன்புட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டோடது டெக்ஸ்ட் இன்புட்னு வச்சிருக்கேன். ஸோ அடுத்தது வேரியபிள் இன்புட் 2,
அதோட ஐடி நெக்ஸ்ட் இன்புட் 1 அப்படிங்கிறது அதோட ஐடி. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதையும் நான் இப்போ எடுக்க போறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா இன்புட் லாக்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து ஆட் பண்ணி நம்ம வாங்கலாம். 1 ஸோ இன்புட் 1 and 2 என்ன வருதுன்னு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க வந்து 2, இங்க வந்து 5 சப்மிட் பண்றேன். 2 5 வந்துருச்சு. நான் கொடுக்குற ரெண்டு நம்பர் 2 அப்புறம் 5 இந்த ரெண்டு இன்புட்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்பர் வந்துருச்சு. இப்போ அடுத்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இன்புட்டா கொடுக்க போறேன் add two numbers input 1, input 2. நான் என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம். ஆனா எனக்கு நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அந்த நம்பரை ரெண்டு இதையும் ஆட் பண்ணி எனக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ நான் ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் இங்க கால் பண்ணிட்டேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனோட இன்புட்டா ஃபர்ஸ்ட் இன்புட்டோட வேல்யூ, செகண்ட் இன்புட்டோட வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்துட்டு ஒரு 20, அடுத்து வந்து ஒரு 30 சப்மிட் கொடுத்தனா எனக்கு டோட்டல் ஆஃப் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த நம்பர் 20 and 30, அதை ஆட் பண்ணி வந்தது 50. ஸோ ஃபைனலி எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுவே வந்து நான் இங்கே 300, இங்கே வந்து ஒரு 20,000 அப்படி கூட போடலாம். ஸோ ஆட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். ஸோ நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் என்ன காம்பினேஷன்ல கொடுத்தாலும் ஸோ இது வந்து எனக்கு ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதுலேயும் இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா என்ன நம்பர் அப்படிங்கிறத டைனமிக்கா நம்மளால எடுத்துக்க முடியும். ஃபிக்ஸ்டா இல்லாம டைனமிக்கா வேணும்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது பேரு. ஒரு நேம் வச்சு யூஸ் பண்றது. அடுத்தது வந்து இன்னொரு டைப் இருக்கு, அனானிமஸ் ஃபங்க்ஷன். அதாவது நேமே இல்லாம ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு பேரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது எப்படின்னா லெட் my value equal to function. இந்த ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷனுக்கு எந்த நேம் வைக்க போறது இல்லை. டைரக்டா நான் என்ன பண்ண போறேன், ஏதோ ஒரு ரெண்டு அதாவது இப்போ நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு நான் ரெண்டு இதை கொடுத்துட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை எப்படி கால் பண்ணுவேன்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு எப்பயும் போல லாக்ல கால் பண்ணலாம். இங்கே லாக் இருக்கா? இப்போ ஜஸ்ட் நான் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் மை வேல்யூ அதுல ரெண்டு வேல்யூ அவ்வளவுதான் இப்படி நான் கொடுத்துருவேன். இந்த வேரியபிள் நேமை கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இப்படி கொடுத்தனா எனக்கு இது ரெண்டும் பிரிண்ட் ஆயிடும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேமே இல்லாம அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு அந்த ஃபங்க்ஷனை ஈக்குவல் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 + 20 13 வந்துடும். ஸோ இங்கே நம்ம கொடுத்த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேமே இல்லாம யூஸ் பண்றதுக்கு பேர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை, இதுதானே ஃபங்க்ஷனோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ரெண்டு பேராமீட்டர் நான் கொடுத்துருக்கேன், சம்திங் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த வேரியபிள் நேம் வச்சுக்கிட்டு இங்கே பேராமீட்டர் தேவைப்பட்டா பேராமீட்டர் நான் கொடுக்கணும், இல்லை தேவையில்லையா அப்படியே விட்டுறலாம். இப்போ நான் இங்கே பேராமீட்டர் கொடுக்கல, இங்கேயும் நான் எதையும் ஆட் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ண போறேன்ல, சம்திங் ஏதோ ஒன்று நான் பண்ண போறேன். என்ன வேணா இருக்கலாம், ஒரு கலர் மாத்திரதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ண போறேன். ஸோ அப்படி இருந்தாலும் ஸோ சிம்பிள் இப்படி மட்டும் நான் கால் பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிடும். ஆடிங் டூ நம்பர்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பேராமீட்டர் கொடுத்து தான் அதை ரன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, பேராமீட்டர் கொடுக்காம ரன் பண்ண முடியும். ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன், நேம் இல்லாம யூஸ் பண்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கூட அந்த கிளிக்லயும் நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு நேமே கொடுத்துருக்க மாட்டோம், டைரக்டா அந்த ஃபங்க்ஷனை போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த அனானிமஸ் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நேம் வைக்கிறோம், நேம் வைக்கல, அது ஓகே, அது ஒன் ஆஃப் த ஒரு டிஃபரன்ஸ். பட் இதுல இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ
பண்ணிட்டு இது இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்றேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன், அதாவது இங்கே எழுதியிருக்கேன் இந்த ஃபங்க்ஷனுக்கான கோடு. இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னா ஒன்று அந்த ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு அப்புறம் என்னால் வந்து கால் பண்ண முடியும் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு முன்னாடியும் என்னால் கால் பண்ண முடியும், இப்படியும் கால் பண்ண முடியும். இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது. ஆடிங் 2 நம்பர்ஸ், அந்த நம்பர் ஆட் ஆயிடுச்சா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனோட லாஜிக்கே நான் எழுதுறேன். ஆனாலும் இந்த நேம்டு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். பட் இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணியே இருக்கணும். அப்படி பண்ணலைன்னா அது ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள், நான் இப்போ இதை தூக்கி மேலே போட்டேன், இங்கே தானே டிக்ளேர் பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே தான் கால் பண்ணுறோம். கரெக்டாக இங்கே தான் ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். இப்போ கால் பண்ணுறது அது எழுதுறதுக்கு முன்னாடியே கால் பண்ணிடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அது ரன் ஆகாது, எரர் அடிக்கும். அந்த ஃபங்க்ஷன் இன்னும் இனிஷியலைஸே ஆகலை, அதனால என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ நேம்டு ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கு அப்புறமும் நம்மளால கால் பண்ண முடியும், எழுதுறதுக்கு முன்னாடியும் நம்மளால கால் பண்ண முடியும். ஆனால் அனானமஸ் ஃபங்க்ஷனை நம்ம கால் எழுதிடணும். ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக் என்னவோ அந்த அனானமஸ் ஃபங்க்ஷனை போட்டுடணும், அதுக்கப்புறம் தான் காலே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி கால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ், நாட் ஹோஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்டட்னா அதை அந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்றதுக்கு முன்னாடியே எழுத முடியும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். நாட் ஹோஸ்டட்னா அந்த ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு முன்னாடி அதை கால் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்த இது. அந்த நேம் மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பட் கான்செப்ட் இதுதான். நேம்டு ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு முன்னாடி கால் பண்ண முடியும், ஆனால் அனானமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி கால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏரோ ஃபங்க்ஷன்னா எப்படின்னா இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டே தேவைப்படாது. ஸோ எக்ஸாம்பிள் லெட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு, நான் என்ன பண்ண போறேன்னா 2 நம்பரை ஆட் பண்ண போறேன், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏரோ ஃபங்க்ஷன்னா ஈக்குவல் கிரேட்டர் தென் சிம்பிள் இந்த ஏது எப்பயும் போல அந்த ஃபங்க்ஷனுக்கான காலி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா லாக்ல ஏ பிளஸ் பி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியும் என்னால் ஒரு ஃபங்க்ஷனை எழுத முடியும். அந்த ஃபங்க்ஷனுக்கான ஷார்ட்கட்ஸ், அதாவது இன்னும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எழுத எனக்கு 3 லைன் தேவைப்பட்டுச்சு. இந்த ஃபங்க்ஷன் எழுதி அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு நான் தனியாக கால் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமே வைக்காமல் என்னால் எழுத முடியுது. அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் டைப்பு ஒரே லைனில் ஃபங்க்ஷனுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக இங்கே வந்து அந்த நம்பர்ஸ்க்கு 10,20 நான் கொடுத்துட்டேன்னா எரர் அடிக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ண விட மாட்டேது. கமெண்ட் பண்ணிட்டு சரி பார்த்தீங்கன்னா 13 வந்துருச்சா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கான இது 13 வந்துருச்சு, ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷன் வந்து இதுவும் வந்து நம்ம இதை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. இதை ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்மளால ஃபங்க்ஷன் எழுத முடியும். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நேம் ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ற கீவேர்டு எதுவுமே தேவையில்லை, இன்புட் பேராமீட்டர் என்ன, இங்கே இன்புட் பேராமீட்டர் இல்லாமல் கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இப்படி இன்புட் பேராமீட்டரே இல்லாமல் நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன வேணா பண்ணலாம், வேற என்ன வேணாம். ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ நான் இங்கே கன்சோல்லாம் போடுறல, இங்கே கன்சோல் போடுறதெல்லாம் என்னன்னா இதுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான். இதுக்குள்ள நீங்க என்ன லாஜிக் வேணாலும் எழுதிக்கலாம். கன்சோல் தான் போடணும், அது மட்டும்தான் யூஸ் ஒர்க் ஆகும் அப்படிலாம் கிடையாது. அதுக்குள்ள சம் லாஜிக்ஸ்,
நான் இங்க கன்சோல் போடுறது எதுக்குன்னா ஜஸ்ட் வேலிடேட் பண்றதுக்காக மட்டும்தான். அது ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இல்லாமலும் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும், ஏரோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட சிம்பிள் இது, நார்மல் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம இங்கெல்லாம் போட்டிருப்போம்ல. ஸோ அவ்வளோதான், அதை போட்டுட்டு ஈக்குவல் சிம்பிள் கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் எப்பயும் மேலே காலி ப்ராக்கெட், அதுக்குள்ள நம்ம என்ன லாஜிக் பண்ணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஒன்று நேம்டு ஃபங்க்ஷன், அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும், எங்க வேணாலும் கால் பண்ணிக்க முடியும். அதை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கால் பண்ணலாம், டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் கால் பண்ணலாம். இது நேம்டு ஃபங்க்ஷன். அடுத்தது அனானமஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நேமே தேவையில்லை, நம்ம டைரக்டா ஃபங்க்ஷன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுல ஒரே ஒரு கண்டிஷன், அந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியே ஆகணும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இது அனானமஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது ஏரோ ஃபங்க்ஷன். இங்க ஃபங்க்ஷன்ற கீவேர்டும் தேவையில்ல, அந்த ஃபங்க்ஷனோட நேமும் தேவையில்ல, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட சிம்பிள் இருந்தா போதும், நார்மல் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அடுத்தது ஏரோன்றதுனால இது இது லுக்ஸ் லைக் ஏரோ ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் சிம்பிள், அது ரெண்டும் சேர்ந்தது, இது ரெண்டையும் தனித்தனியா போடணும், அவ்வளவுதான். ஸோ அந்த ஏரோ போட்டுட்டு நார்மலா காலி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா அதுக்குள்ள நம்ம என்ன லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ அந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்தது பேராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்றது பார்த்தோம், பேராமீட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுதான், ஓகேவா. ஸோ இதுல தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க டைப்ஸ் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா?